புரியாதனால தான் வந்து அவங்க வந்து பிடிக்கலன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவே வந்து அவங்களுக்கு எனக்கு சிஜரா பாடம் பிடிக்கல, மெத்தமெட்டிக் பிடிக்கல, பாசமலாயி பிடிக்கல, இப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு பிடிக்காத சப்ஜெக்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு இல்ல, அவங்களுக்கு வந்து புரியாதனால தான் வந்து அவங்க வந்து பிடிக்கலன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பாடத்த வந்து மஸ்தப் பண்ண முடியும். இப்படி வந்து மாணவர்கள் வந்து அந்த சப்ஜெக்ட்ல வந்து புரிஞ்சுகிட்டு படிக்கிறது. பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து அவங்க வந்து மாற்றணும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப நாளாவே வந்து அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காம இருக்கும். அது வந்து அவங்க மைண்டில் வந்து அது வந்து பதிஞ்சிருக்கும். எப்படி வந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது? மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சஜாரா சப்ஜெக்ட் பிடிக்கலையா, அவங்க வந்து ஒரு எஃபர்மேஷனாக வந்து எழுதலாம். ஓகே, எனக்கு வந்து சஜாரா சப்ஜெக்ட்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா புரியுது. டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து புரியுதுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபர்மேஷன் வந்து டெய்லியும் வந்து அவங்க எழுதணும். இந்தமாரி எழுத எழுத அவங்களுக்கும் வந்து அந்த பாடத்து மேலே ஆர்வம் இருக்கும் படிக்கிறதுக்கு. அவங்கனாலேயும் வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்.